அண்மையில் ஒரு அற்புதமான கதையை படித்தேன். அந்த புத்தகத்தில் நான் படித்த அற்புதமான தத்துவ கருத்துக்கள் உங்களுக்கும் உதவக்கூடும் என்பதால் அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அது டாவோயிஸ்டனது சீன விவசாயி எனும் கதையாகும். இந்த கதை விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நல்லது கெட்டது என தீர்மானம் செய்ய முடியாது என்ற ஒரு உண்மையை காட்டுகின்ற கதையாக அமைந்துள்ளது. இங்கு 2 முக்கியமான விஷயங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, எங்களுக்கு என்ன நடைபெறுகின்றது என்பது ஒரு விஷயம். அதனை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பது 2வது விஷயமாகும். ஏனெனில் ஒரே விதமான நிகழ்வு 2 பேருக்கு நடைபெறும் பொழுது அவர்கள் அதனை வெவ்வேறு விதமாக பார்க்கலாம் என்பது பற்றியதுதான் இந்த சுவாரஸ்யமான கதை. ஒரு காலத்தில் சீனாவில் ஒரு விவசாயி இருந்தார். அவரிடம் அந்த கிராமத்திலேயே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பிரபலமான ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை மேய்ச்சலுக்கு சென்றது. ஆனால் திரும்பி வரவே இல்லை. அது எங்கோ அலைந்து திரிந்து தொலைந்து விட்டது. கிராமத்து மக்கள் எல்லோரும் அந்த விவசாயியிடம் வந்து, ஐயா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது? என்ன ஒரு அருமையான குதிரை! அதை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று சொன்னார்கள். அதற்கு அந்த முதியவர், சரி, பரவாயில்லை, குதிரை எங்கோ அலைந்து திரிந்து தொலைந்து விட்டது, அவ்வளவுதான். ஆனால் அதனை ஏதோ கெட்டது நடந்ததாக நான் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நல்லதோ கெட்டதோ எதுவாகவும் இருக்கலாம் என கூறினார். சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரை திரும்பி வந்து விட்டது. ஆனால் அது தனியாக வரவில்லை. அது தன்னுடன் மேலும் 2 குதிரைகளையும் கூட்டி வந்துவிட்டது. அதனை பார்த்த கிராமத்து மக்களும் அந்த முதியவரிடம் வந்து, ஐயா, இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை. நீங்கள் ஒரு குதிரையை இழந்து அதற்கு பதிலாக இப்பொழுது 3 குதிரைகளை பெற்றுவிட்டீர்கள். இது மிகவும் நல்ல விஷயம் என கூறினார்கள். அதற்கு அந்த முதியவர், சரி, குதிரைகள் திரும்பி வந்துவிட்டன, அவ்வளவுதான். அதனை ஏன் நாங்கள் நல்லது கெட்டது என பார்க்க வேண்டும் என கூறினார். சில நாட்களின் பின்னர் அந்த குதிரைகளில் ஒன்று காட்டுக்குதிரை, அதாவது பழக்கப்படாத குதிரை என கண்டு கொண்டார்கள். அதன் மேலே ஏறி சவாரி செய்ய முடியாது. அதனால் அந்த முதியவரின் மகன் அதற்கு பயிற்சி அளிப்பதற்காக அதனை கூட்டிச் சென்றான். அவ்வாறு பயிற்சி அளிக்கும் போது அந்த முதியவரின் மகனுக்கு கால் உடைந்து விட்டது. அப்பொழுது கிராம மக்கள் அந்த முதியவரிடம் வந்து, ஐயா, இந்த குதிரையினாலே உங்களது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதே, உங்களது மகனது கால் உடைந்து போய்விட்டதே என கூறினார்கள். அதற்கு அந்த முதியவர், சரி, பரவாயில்லை, எனது மகனுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கின்றது, அவ்வளவுதான். அதனை ஏன் நான் நல்லது கெட்டது என கூற வேண்டும் என சொல்லிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு அந்த நாட்டில் ஒரு போர் ஏற்பட்டு விட்டது. அந்த நாட்டின் அரசன் கிராமத்தில் உள்ள எல்லா இளைஞர்களையும் போருக்கு வருமாறு கட்டளையிட்டான். கிராமத்து மக்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பினார்கள். ஆனால் இந்த விவசாயியின் மகன் நடக்க முடியாமல் இருந்ததால் அவன் போருக்கு செல்ல வேண்டியிருக்கவில்லை. அந்த போருக்கு சென்ற யாருமே மீண்டும் வரவில்லை. அப்பொழுது அந்த கிராம மக்கள் அனைவரும் அந்த முதியவரிடம் வந்து, ஐயா, உங்கள் மகனின் கால் உடைந்ததில் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! ஊனமுற்ற உங்கள் மகன் குறைந்தபட்சம் இன்று உங்களுடன் உயிருடன் இருக்கிறான். எங்கள் மகன்கள் இறந்து விட்டார்கள் என கூறினார்கள். எனவே இந்த கதை நாங்கள் இந்த நல்லது கெட்டது என்பவற்றில் சிக்குண்டு நமது வாழ்வின் உண்மையான தன்மையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதைத்தான் கூறுகின்றது. இங்கு நாம் வாழ்க்கையை எப்படி அணுகுகிறோம் என்பது நம் கைகளில்தான் உள்ளது. வாருங்கள், இந்த நல்லது கெட்டது என்பவற்றிற்கு அப்பால் எங்களது வாழ்வில் நடைபெறும் நல்ல விஷயத்தை பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இன்றைய வீடியோவில் பார்ப்போம். உங்களது நாய் நீங்கள் சொல்லுவதை கேட்டு அதுபோல் நடந்தால் இரு என சொல்லும் பொழுது அது இருந்தால் அதனை நல்ல நாய் என கூறுவீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள்? நல்ல நாய் என்பது அந்த நாயினுடைய பெயர் அல்லவே. ஏனெனில் உங்களது எண்ணக்கருத்தின்படி அது செய்தது நல்ல செயல். நீங்கள் அந்த நாயிடம் இரு என கூறும் பொழுது அது திரும்பி உங்களுக்கு தனது பின்பகுதியை காட்டிவிட்டு சென்றால் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்கள். ஆனால் அந்த நாய் தான் ஒரு நல்ல நாய் என எண்ணிக்கொண்டிருக்கும். நல்லது என்பதற்கான உங்களது வரைவிலக்கணம் என்ன? விஷயங்கள் நீங்கள் விரும்பியது போன்று நடந்தால், விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டது போல நடந்தால் அது தற்செயலாக நடைபெற்ற ஒரு விஷயமாகும். நான் கூறுவதற்காக அதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்களே இது பற்றி எண்ணி பாருங்கள்.
உலகத்திலே எல்லாமே உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவை. கார், விமானம், பாம்புகள், கப்பல்கள், சிலந்திகள் எல்லாமே உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவை. நீங்கள் உங்களது குளியல் அறையில் விழுந்து இறக்கவும் முடியும். எல்லாமே நன்றாக போய்க் கொண்டிருக்கின்றது என நீங்கள் கூறலாம். விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் பொழுது நீங்கள் அது பற்றி மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது ஒரு அற்புதம். உங்களது விமானம் ஒழுங்காக தரையிறங்கினால் அது அற்புதம். நகரத்தின் எந்த ஒரு பகுதியிலும் தரையிறங்கினால் அல்ல, ஒரு விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டும். அப்படியென்றால் எது நல்லது? இந்த மூச்சு உங்களின் உள்ளே வருவதுதான் அந்த நல்ல விஷயம். ஒவ்வொரு தடவையும் இந்த மூச்சு வரும்போது உங்களது விருப்பப்படி, திட்டத்தின்படி எல்லாம் நடைபெறுகின்றன என நீங்கள் எண்ணுவதில்லை. ஏனெனில் உங்களுக்கு நல்லது என்றால் என்ன என தெரியாது. உங்களுடன் அரை மணி நேரமாக அரட்டை செய்து கொண்டிருந்த பெண் உங்களிடம் உங்களது தொலைபேசி எண்ணை கேட்டால் அதுதான் நல்ல விடயம் என நீங்கள் எண்ணுகிறீர்கள். நல்லது என்றால் என்ன? இந்த மூச்சு உங்களின் உள்ளே வருவதுதான் நல்லது. அது உங்களுக்கு உயிரை கொண்டு வருகின்றது. உயிர் வாழ்க்கை என்றால் என்ன என உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பிரச்சனைகள்தான் உங்களது வாழ்க்கை என நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை என்பது இந்த பூமியிலே தனிப்பட்ட ஒருவரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உயிரோடு வைத்திருக்கின்ற விஷயமாகும். அந்த தனிப்பட்ட ஒருவர் நீங்களாக உள்ளீர்கள், அவ்வளவுதான். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள்தான் அவற்றை உருவாக்கி வைத்துள்ளீர்கள். மக்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன என எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எனது குடும்பம் எனக்கு தொல்லை கொடுக்கின்றது என எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். குடும்பத்திலிருந்து வேறு எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? வேறு எதற்காக குடும்பம் இருக்கின்றது? உங்களுக்கு பிரச்சனை தருபவர்களை நீங்கள் உங்களின் அருகில் வைத்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உள்ளன. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் உலகமகா யுத்தத்தை உருவாக்குகின்றன. உங்களுக்கு உங்களது மகன் மேல் எதிர்பார்ப்புகள் உள்ளன. உங்களுக்கு உங்களது மகள் மேல் எதிர்பார்ப்புகள் உள்ளன. நீங்கள் மணிக்கணக்காக இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் ஏன் இருக்க வேண்டும் என நியாயப்படுத்தினீர்கள். ஆனால் நண்பர்களே, உண்மை என்னவென்றால் உங்களுக்கு மகனும் இல்லை, மகளும் இல்லை, மனைவியும் இல்லை, கணவரும் இல்லை. உண்மையிலே உங்களிடம் என்ன உள்ளது என நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? உங்களிடம் உள்ளதெல்லாம் இன்றைய நாள் மட்டும்தான். இன்றைய நாள் மட்டும்தான் உங்களிடம் உள்ளது. நாளைய நாள் வருவது என்றால் அது இன்றைய நாளாக மட்டும்தான் வர முடியும். உங்களுக்கு அது தெரியும், இல்லையா? நீங்கள் 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் வாழ்ந்திருந்தாலும் உங்களிடம் உள்ளதெல்லாம் இன்றைய நாள் மட்டும்தான். அதுதான் உங்களுடையது. நீங்கள் விரும்பினால் உங்களது தலையை கொண்டு போய் ஒரு சுவரில் அடிக்கலாம், அல்லது நறுமணம் வீசும் ஒரு ரோஜா பூவை நுகரலாம். நீங்கள் கருணையோடு இருக்கலாம். நீங்கள் உங்கள் மேல் கருணையோடு இருக்கலாம். நீங்கள் மற்றவர்கள் மேல் கருணையுடன் இருக்க வேண்டும் என நான் கூறுவேன் என நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நான் அவ்வாறு கூறப்போவதில்லை. ஏனெனில் உங்களிடம் மிகப்பெரிய ஒரு வேலை உள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் உங்கள் மேல் கருணையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மேல் கருணையுடன் இருக்கும் அதிகம் பேர் தம்மேலே கருணையுடன் இருப்பதில்லை. மற்றவர்கள் மேல் கருணையுடன் இருக்கின்றீர்களோ இல்லையோ, உங்கள் மேல் கருணையுடன் இருங்கள். மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான். அந்த கருணையே போதுமானதாகும். உங்கள் மேல் நீங்கள் கருணையாக இருங்கள். அத்துடன் உங்களிடம் இருப்பது இன்றைய நாள் மட்டுமேதான். இது பற்றி எண்ணி பாருங்கள். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.